செய்வாராக. ஆமென். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்றபடி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமித்து தொழுது கொள்கிற பொழுது தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். வழிபாட்டு நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலையில் 62வது பாமாலை கிறிஸ்துவ பாமாலையில் 73வது பாமாலை ராஜன் தாவீதின் ஊரில் உள்ள மாட்டுக்கொட்டில் ஒன்றிலே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். 2 சரணங்களை பாடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையான ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிவோரே, உம்மை போற்றுகிறோம். நாங்கள் போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். இருக்கிற யாவரும் முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய தவறுகள் மீறுதல்களை ஆண்டவர் சமுத்திர அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நேரம். வருடத்தின் இறுதி ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் தேவ சமூகத்தில் வந்து தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்ம தவறுகள் மீறுதல் அறிக்கை செய்து
ஆண்டவரோடு ஒப்புரவாக ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக. பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாம் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அள்ளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உணர்வாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் திருவை செதறலும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிமித்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருள்வாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடங்கள் வாசிக்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமை தன்ன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். வாசித்தவை தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 35 வரை. மார்க்கு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 35 வரை. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரேத்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே,
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். வாசிக்க கொடுத்த வேட பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. இந்த வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில் 70வது கீர்த்தனை, ஆத்மாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என்ற பாடலை பாடலாம். 3 சன்னங்கள். காணிக்கை செலுத்து பின்பகுதியில் இருக்கிற 2 பகுதியில் இருக்கிறவர்கள் அந்த காணிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த வாசலுக்கு முன்னாடி இருக்கிறவர்கள் முன்னே வந்து இங்கே காணிக்கை பெட்டியில் நீங்கள் காணிக்கை செலுத்தி முடிக்கிறது. பின்ன இருக்கிறவர்கள் அங்கேயும் ஒரு காணிக்கை பெட்டி இருக்கு.
தியானிக்கிற வேலையை ஆசீர்வாதமாக்கியிருக்காங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும், ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். எங்களோடு நீ பேசு. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாள். இந்த வருடம் அச்சத்திலேயே 8-9 மாதங்களை நாம் கடந்து ஆலய வழிபாடில் நாம் கலந்து கொள்ள முடியாது. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த இறுதி ஓய்வு நாளில் நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற ஒரு புது வாழ்வை சுதந்திரித்துக் கொள்கின்ற ஒரு ஃபேமிலி சண்டே தான். குடும்ப ஆராதனை குடும்பங்களாக நாம் ஒருவித்து தேவ சமூகத்தில் நாம் நன்றி செலுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். வருடம் முழுவதும் கிருபையாய் நடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆனால் நன்றி செலுத்துவதற்கான எண்ணங்கள் சிந்தனைகள் உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் தான் நம் குடும்பங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறவர். உங்களை குடும்பமாய் கட்டி எழுப்பி இருக்கிறவரும் ஆண்டவர். ஆண்டவருடைய கிருபை தான் இம்மட்டும் நம்ம நடத்துகிறது. 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்வது போல கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் இதுதான். ஆண்டவர் தான் நம்முடைய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார், கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இம்மட்டும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வருகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவர்களாய் இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை நடத்துது. ஆனால் நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறோமான்னு பார்க்க. இந்த வருடத்தை நாம் ஜெபத்தோடு இந்த ஆலயத்தை வச்சு நாம் துவங்கி இருக்கோம். எல்லாரும் ஜெபத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த வருடத்தை துவங்கினோம். 2 மாதம் கடந்தது. 3வது மாதத்துல ஒரு பெரிய ஒரு அழிவு இந்த உலகத்துக்குள்ள வந்தார். இந்த தொற்று நோய் மூலமா பலர் மறித்து போனார்கள். உலகமே ஸ்தம்பித்து போனது. வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது. உலகத்தில் பொருளாதாரம் குறைபட்டு, நமக்கு வேலையில திருப்தி இல்லை. நம்ம கொடுக்கிற சம்பளம் பாதுகாக்கப்பட்டது. பல நிலைகளில் நிறுத்தப்பட்டோம். இந்த வருடம் இப்படியே போய்விடுமோ என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். ஆனால் திருவிழாய் இந்த தொற்று நோய் கொஞ்சம் குறைகிறது என்று சொல்லி நாமெல்லாம் வழிபாடு துவங்கினோம். மறுபடியும் பேர் அழிவு இருக்கிறது. இந்த தொற்று நோய் வேறு வித ரூபத்தில் இந்த மருமக்களை அழிக்கப் போகிறது என்ற செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல நாடுகளில் இதை தீவிரமாக நினைத்து இதற்கான பல சட்டங்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிருபையாய் ஆண்டவர் நமக்கு சுகன் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நம்முடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாத்து வருகிறார். நமக்கு வேண்டிய ஆதாரத்தை கொடுத்தார். நாம் தங்குகிற இடம் ஆசீர்வாதமாக இருந்தது. நம்முடைய போகும்போது வரும்போது தேவ சமூகம் நம்மை பாதுகாத்து வருடத்தின் இறுதியில் வந்திருக்கும். எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கும். 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் நம்மை நினைவுபடுத்துகிறது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வழிநடத்துதலை உணர்ந்தவர்களாக அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நாள் ஆண்டவரை நினைவு கூறுகின்றன. நமக்கு சுகன் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தினார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது. சுகன் பலன் ஆரோக்கியம் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்ப காரியங்களை நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் யோசித்தவனும் ஒவ்வொன்றும் அந்த நேரத்தில் நடப்பித்துக் கொண்டு வருகிறார். படிப்புல, வேலையில, குடும்ப காரியங்களில், நம்முடைய பிசினஸ்ல ஆண்டவர் ஒரு பேருதவியை
ஆச்சரியமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட நாளில் தான் இந்த வசனம் புரியுது. ஆண்டவர் சொன்னார், பகஞ்சலுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்பது இப்படிப்பட்ட கால சூழல தான் படித்தா புரியுது. பகஞ்சல் என்று சொன்னால் இந்த தொற்று நோய், பல நிலைகளிலே பொருளாதார இழப்பு, ஒரு நெருக்கடியான ஒரு சூழலின் மத்தியில ஆண்டவரின் நாமம் தரிக்கப்பட்டதாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு நம்மை போஷித்துக் கொண்டிருக்கிறார், நமக்கு வாழ்வழித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் இந்த உலகத்தில் ஏற்படுகிற அழிவுக்கு காரணம் யார்? நமக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வருவதற்கு காரணம் யார்? மற்ற நம்பிக்கை உடையவர்களை குறித்து யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய காரியம் என்ன? வேதவாசம் என்ன சொல்லுது? ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களின் நிமித்தமாக தான் இந்த தேசத்துக்குள்ள சேமம் இருக்கும். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர் நிமித்தம் தான் இந்த தேசத்துக்குள்ள அழிவு இருக்கும். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் ஆகிய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் இந்த இயற்கையில் நமக்கு விரோதமாய் எழும்போம். இந்த அழிவை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆண்டவராகிய தேவன் யோனாவுக்கு சொன்னார், நினிவேயுடைய பாவம் என் சமூகத்தை வந்து எட்டுது, அவர் மேல் நான் வருத்தப்படுகிறேன், கோபாக்கினை நான் 40 நாட்கள்ல அந்த தேசம் அழிக்க போகிறேன், ஆனாலும் அழிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆகவே அவர்கள் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக யோனாவை சொல்லி அனுப்பினார், நீ போய் அவர்களுக்கு எச்சரிப்பு சொல்லு, 40 நாட்கள் மனம் திரும்புங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அழிவு வரும் என்று சொல்லு என்று சொன்னார். நினிவேக்கு போக வேண்டிய யோனா தரிசுக்கு கப்பல் இயற்கை அந்த பயணத்துக்கு தடையாக எழுப்பினார். அப்பாவி ஜனங்கள் தன்னுடைய வியாபாரத்துக்காக கொண்டு போன பொருள் எல்லாம் சமுத்திரத்தில் போட்டு நஷ்டமடைந்தார். அநேகர் அதை யோசித்து இவ்வளவு காரியம் என்னுடைய அடுத்த வேலைக்குரிய வாழ்வாதாரம் அழிந்து போகிறது என்று சொல்லி கலங்கியிருப்பார்கள், உடைத்திருப்பார்கள். ஒரு தேவ மனுஷன் ஆண்மை நாமம் தரிக்கப்பட்டவன் தவறு செய்கிற பொழுது, மீறுதல் செய்கிற பொழுது, ஆண்மை வார்த்தைக்கு கீழ்ப்படாமல் போகிற பொழுது அந்த படகு கப்பலில் இருந்து அனைத்து மக்களுக்கு ஒரு பேரிழப்பு. ஆண்டவர் சொன்னார், ஆதாம் ஏவாளே இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஒரு நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை புசிக்காதீர்கள் என்று சொன்னார். அது புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். சத்ருவானவன் நயவஞ்சகமாய் சர்ப்பத்தின் ரூபத்தில் அவர்களுடைய மனம் மயங்கும்படி பேசி, இந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டு சாக மாட்டீங்க. மரணம் ஆண்டுடைய வார்த்தையினால் பூமிக்கு வந்தது. மனுமக்களை ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்ற நியதியை ஆண்டவர் மனுக்குலத்துக்கு கொடுத்தார். ஆண்டவர் நல்லவர், அன்புள்ளவர், வாழ்வளிக்கிறவர். ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற பொழுது இந்த தேசம் அழியும், மனுமக்கள் அழிவார்கள். இது ஆண்டுடைய வார்த்தை. ஆனால் நீங்கள் அழிவதில்லை, நீங்கள் போகிற போக்கிலே போங்க. இந்த சிற்றின்பம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வாழ்வளிக்கும், உயர்வீர்கள், மேன்மைப்படுவீர்கள் என்று அநீதிக்குள்ளாக நடத்த ஆரம்பித்தது. உண்மை இல்லை, ஏழ்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவர் தீர்க்கதரிசனமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், ஆசாரியர் முதல் தீர்க்கதரிசிகள் மட்டும் பொய்யர்களாய் போனார்கள், மாய்மாலமாய் போய்விட்டார். ஆண்டவரின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தேசத்தில், இந்த உலகத்தில் மாய்மாலமாய் நடத்துவது வழக்கமாக போச்சு, பழகி போனார்கள். பேச்சில, நடத்தையில, வாழ்வில் சுத்தம் இல்லை.
யோவான் அழகாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நான் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியுது, நம்முடைய உடைய பார்த்தா தெரியுது, நம்முடைய நடைய பார்த்தா தெரியுது, நம்முடைய பேச்சை பார்த்தா தெரியுது, நம்முடைய வீடுகள் அப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரோடு இருக்கிறோம் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லி இருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவர் பிரசங்கித்தார், காலம் நிறைவேறுகிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது, மனம் திரும்புங்க. அதுக்கு முன்னாடி யோவான் சொன்னார், மனம் திரும்புங்க, கடவுள் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னார். இயேசு சொன்னார், மனம் திரும்புங்க, கடவுள் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் மணமக்கள் இந்த உலகத்தோடு ஒன்றி இருக்கிறதுனால இயேசு உடைத்து போய் சொன்னார், இந்த உலகங்களை பகைக்கவே இல்லையே. இன்றைக்கு மேடை போட்டு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் மக்கள் எழுப்புகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அரசாங்கம் சட்டம் இயற்றிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு இந்திய தேசத்தில் இடமில்லை என்று சொல்கிற மக்கள் பெறுகிறார்கள். இன்று இன்னும் நம்முடைய ஆலயத்துக்குள்ள வரல, நம்முடைய இல்லங்களுக்குள்ள வரல. வட மாநிலங்களில் கிறிஸ்துவ இல்லங்கள், கிறிஸ்துவை தொழுகிற இல்லங்கள் அழித்து சூறையாடப்படுகிறது. கிறிஸ்துவை தொழுது கொள்கிற தேவாலயங்கள் தீக்கரையாக்கப்படுகிறது. என்று இயேசுவை தொழுது கொள்கிற மக்கள், இயேசுவை அறிந்து ஆராதிக்கிற மக்கள் தீட்டு கொடுக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் எங்கோ நடக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அவைகள் இப்போது நம்மை தேடி அருகாமையில் வந்துவிட்டது, சமீபமாக இருக்கிறது. இந்த 2020ஆம் ஆண்டு நாம் கடந்து வந்த பாதை அப்படி இன்னலுக்கு மத்தியில், இக்கட்டுக்கு மத்தியில், நெருக்கடிக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று கிறிஸ்துவ ஆலயங்கள் 7, 8, 9 மாதங்கள் தொழில் கொள்ளக்கூடாதபடிக்கு ஆலயங்கள் முடக்கப்பட்டது. என்று நாம் பல நிலைகளில் நொடுக்கப்படுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் பரிசுத்தமாக இல்லை என்று சொன்னால், இன்னும் அன்புள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு இணைந்து மனரமியமாக வாழ்கிற அனுபவம் நமக்கு இல்லை என்று சொன்னால் அழிந்து போகிறது நமக்கு நிச்சயம். அது நமக்கு நஷ்டம். கிறிஸ்துவ மார்க்கம் வளரும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இந்த நெருக்கடியின் மத்தியில், இந்த ஒடுக்கப்படுகிற, சிதைக்கப்படுகிற இந்த காலகட்டங்களில் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவரை ஒருவர் மதித்து, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி, ஒருவரை ஒருவர் நேர்மையாய் கருதி நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் விசுவாசிகளாய் நாமும் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்ட நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து, ஒருவரை ஒருவர் ஏற்று, ஒருவரை ஒருவர் இணைந்து மனரமியமாக வாழ்கிற வழக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பழகுங்கள், மதியுங்கள், விசாரியுங்கள், ஒருவர் ஒருவர் இணைந்து செபிக்க முன்வார். உங்கள் பிள்ளைகளை விசாரிங்க, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை விசாரிங்க, அவருடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுங்கள், அவர்களுக்காக செபியுங்கள். பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், நீங்க ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு இணைந்து பெற்றோரை கனம் பண்ணுங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோருக்கு தலைமுறை உண்டாகாதபடிக்கு நடக்க பிரயாசப்படுங்கள். நம்முடைய வாலிப பிள்ளைகள் என்று பல நிலைகளில் வழி தவறி போகிறதை பார்க்கிறோம். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கின உங்கள் பெற்றோருடைய உள்ளம் என்ன நினைக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, எப்படி என் பெற்றோரை திருப்தியாக வைத்துக் கொள்ள முடியும் என்ற காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். படிச்சுட்டோம், வருமானம் இருக்குது, நான் சொந்தக்காரன் நிற்பேன், யாரையும் தேவையில்லை நினைச்சிட்டு போறவங்க எங்க போகிறார்கள், எங்கு அவருடைய முடிவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரணம். வாலிப சகோதரி சகோதரியே, இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். நல்ல வசனம் இருக்குது. எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம், எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அழகான ஆண்டவர் நமக்கு ஒரு பதிவு பண்றார். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எஸ்தர் முர்தகாய் தனக்கு கற்பித்திருக்கிறபடி தன் பூர்வத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தார். எஸ்தர் முர்தகாயிடத்தில் வளர்கிற பொழுது அவருடைய சொல் கேட்டு நடந்தது போல அவர் ராணியான பிறகு, அவர் பொறுப்பு அந்தஸ்து உயர்ந்த பொழுது, உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு கூட நான் வளர்த்த பொழுது முர்தகாய் என்னென்ன காரியங்களை சொல்லி வளர்த்தாரோ, எப்படிதான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாரோ அந்த காரியங்களை அரண்மனையில் இருக்கிற எஸ்தர் தன் வாழ்வில் கடைபிடித்ததாக பார்க்கிறோம்.
நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று செய்தித்தாள பார்க்கிறோம். 4 வயது 6 வயது 10 வயது வயதும் பாலியல் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். 80 85 வயது முதியவர்களும் அதே பாடுகள் இருக்கிறது, அதே பலனீனம் இருக்கிறது. அழிவு எல்லாருக்கும் புரியாது, எல்லாரும் அழிவு பாதையில் போய் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு கொலை விவகாரத்தில் யாரோ பெரிய பெரிய கைதிகளாக இருப்பாங்கன்னு சொல்லி காவல்துறையினர் அவர்களை தேடிக்கொண்டு வந்தா திடீர்னு ஒரு சின்ன பையன் பிடிச்சான், அவர்களை மாட்டினான். 13-14 வயசு பையன். அவனை விசாரித்து அவனிடத்தை கற்றுக்கொண்டார்கள். ஒரு கூட்டம் ஒரு 10 பசங்க இருக்காங்க. ஊரில் நடக்கிற எல்லா கொள்ளைக்கும் அவன் தான் காரணம். சின்ன பிள்ளை வழி தவறி போகிறான். எல்லாரும் ஆண்டவர் விருப்பமில்லாத காரியம் செய்கிறார். ஆண்டவர் நாமம் தரிக்கப்பட்ட பெற்றோர்களே, ஆண்டவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளே, இந்த காலவளையில ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய தவறுகள் மீறுதல்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள். நாம் ஒருவர் மன்னித்து குடும்ப ஐக்கியத்தை ஏற்படுத்தலாம், சபை ஐக்கியத்தை ஏற்படுத்துவோம். பவுலடியார் குறைச சபைக்கு 70 குறைச 13ஆம் வருஷத்துல நீங்க ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நல்லா தாங்கிக்கொள்ளலாம். வேற யார் தாங்க முடியும்? நம்முடைய இனத்தை யார் காப்பாற்ற முடியும்? நம்முடைய ஆண்டவரை யாருக்கு மேன்மைப்படுத்த முடியும்? ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீ படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல நீ ஆண்டவரை உயர்த்தாவிட்டால் யார் உயர்த்துவார்? உனக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த வருடம் முழுவதும் காத்து வந்த ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டவர்கள். அவர் என்னுடைய ஜபத்தை கேட்டார், என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். நாம் ஜபிக்கிறபடியே ஒவ்வொரு காலம் நடைபெற்றது என்று சொல்லிக் கொடுத்த நீ ஆண்டவரை மையப்படுத்துகிறாயா? ஒருவரை தாங்கி ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவர் மன்னிக்கிறதுக்கு முன் வரணும். கணவன் மனைவி அந்த உறவுகள் புனிதமான ஒருவர் மன்னித்து ஒருவர் மன்னிக்க முந்திக் கொண்டு நீங்கள் குடும்ப வாழ்வில் ஆண்டவரை மையப்படுத்துங்க. அதுதான் அந்த குடும்பம். கணவன் மனைவி இணைக்கப்பட போகிற நீங்கள் ஒருவர் புரிந்து ஒருவர் இணைந்து 70 வயசு 75 வயசு அம்மா, அவருக்கு 80 வயசு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பர்த்டே அவர் 80 வயசு. அப்போ நான் போய் அவர்கள் கேக் கட் பண்ணாங்க. ஒரு சின்ன செய்தி கொடுத்து அந்த செய்தியில் ஒரு கேள்வி, இப்போ கூட மாஸ்டர் புரிந்து கொள்ள முடியல. அவர் என்ன விரும்புகிறாருன்னு தெரியும். ஆமாங்க ஐயா, அவர் எது கேட்டாலும் இப்படிதான் போதும். நான் என்ன புரிஞ்சுக்கவே எத்தனை வருஷம் 40-50 வருஷம் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்ந்த பிறகு அவங்களால என்ன பண்ணுவாங்க? படி ஆண்டுடைய வருகை மட்டும் என் வாழ்நாள் முழுவதும் இந்த கணவன் மனைவி இந்த உறவில் நீங்கள் ஒருவர் புரிந்து ஒருவர் மதித்து ஒருவரை கடன் பண்ணி குடும்ப வாழ்வில் நடந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர்கள் இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாளில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. சகோதரர்கள், வாலிப சகோதரிகளே, உங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு நீங்கள் படிக்க வைத்தார்கள், வேலை வைத்திருக்கிறார்கள், குடும்ப அமைத்திருக்கிறார்கள். நீங்களுடைய பெற்றோர் நல்ல வசனம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். வாலிபசனம் சொல்ற பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும், உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உங்கள் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக. இப்பதான் உங்களுக்கு தாயும் தகவல் கணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னா நீங்க தாயும் தகவல் மாறிடுவீங்க. அப்புறம் நீங்கள் கஷ்டப்படும் போது அப்போ யோசிப்பீங்க. அதனால இப்போ வாய்ப்பு இருக்கும் பொழுது உங்கள் பெற்றோர்களை கணம் பண்ணி பெற்றோர்களுக்கு மேன்மைப்படுத்த பிரயாசப்படும். இது ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் யோசுவா மூலமா இந்த வார்த்தையை சொல்றாரு. எப்ப சொல்றாருன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து விடுதலை ஆக்கப்படுகிறார், அங்க இருக்கிறார் சொல்லி மகன்கள் கொண்டாடினார்கள் தான். பயணத்தின் இறுதி போல கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த வேளையில அவர்களுக்கு அந்த தேசத்துல அவர்களுக்கு யோசுவா சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆனால் நீங்கள்
கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்து தேசம் தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள் என்றார். எங்க சொல்றாரு? 15 சொல்றாரு. நீங்க ஆண்டவருக்கு பயப்படணும்ன்ற எகிப்தின் அடிமைத்தனத்தில் வந்த பிறகு 40 வருடங்களாக வனாந்தரத்தில் ஆண்டவரை ரசித்தவர்கள், ருசித்தவர்கள், அற்புதங்களை அடையாளங்களை கண்டு வளர்ந்தவர்கள், வழிகளில் நடந்தவர்கள், அவர் துணையாளராக இருந்தார், பாதுகாவலர் இருந்தார், அற்புதங்களை செய்தவர் இருந்தார். இப்ப சொல்றாரு யோசுவா, நீங்க தேவன் ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? பயப்படணும். இரண்டாவது அவரை சேவிக்க வேண்டும். பயப்படுறது அவருக்கு உத்தமம் உண்மையாய் சேவிக்கணும்ன்றார். அப்ப தொழுகையில உண்மை இல்லை. அவருடைய காரியங்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் போயிடுச்சு, வேலைக்கு முக்கியத்துவம் போயிட்டு, உலகப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் போயிட்டு. அதான் இவர் சொல்றாரு, ஆண்டுக்கு பயந்து உண்மையா மன உத்தமமா நீங்கள் ஆண்டவரை சேவிக்கணும், தொழுது கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எகிப்தில் இருந்தது போல இப்போ எமோரியர் மத்தியில் இருக்கிறது போல நீங்கள் இன்னும் விக்கிரக ஆராதனைக்கு அடிக்கலாயிராதபடிக்கு ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வதா இருக்க உங்களுக்கு விருப்பமான ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 2020 ஆச்சரியமாய் நம்மை நடத்திருக்கிறது. நான் இவ்வளோ நாள் பேச நினைச்சுக்கிறேன். மிட் நைட் சர்வீஸில் ஓடிய பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் செய்த சக உதாரணங்களையும் மறவாதுன்னு 2 வார்த்தை சொல்லி ஆமேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இது கடைசி ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருடம் முழுவதும் திருவியை நடக்கும் குடும்பத்தினர், அது ஆண்டவருடைய பேர் ஆசீர்வாதம். குடும்பத்துக்கு ஆண்டவர் தலைவர் வழிகாட்டியமாய் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். இந்த வருடத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு வேண்டுதலை நிறைவேற்றினார். எவ்வளவு வருடத்தின் இறுதி வாரத்து வண்ணம் கடந்து வந்த பாதல் நினைச்சுவார். உங்களுடைய பயணம், உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய தேவை, உங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியங்களை நாம் கடந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கடந்து வந்திருக்கிறோம். இந்த இறுதி ஓய்வு நாள் என்று உங்களை ஆரம்பிப்பார். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு உங்களுடைய 10 வயசு, 12 வருடம், 25 வருடம், 30 வருடம், 80 வருடம், 70 வருடத்தை கடந்துட்டோம். இது உங்களுடைய வாழ்நாளில் இது முக்கியமான வருடம். இந்த பேரு ஆபத்திலிருந்து நம்மை தப்புவித்தார். உங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் நாம் என்ன செய்யணும்? அவரை மட்டுமே தொழுது கொள்ள முடியாது. அவரை மட்டுமே ஏற்று அவருக்கு என்று சாட்சியாக இருக்க உங்களை ஒப்புக் கொடுக்க முடியுமா? இந்த தேசத்தின் அழிவு, இந்த தேசத்தில் அழிந்து கொடுக்கிற மக்களுக்கு ஆண்டவரை நாமும் தனிப்பட்ட நீ நானும் காரணமாக இருக்கக்கூடாதபடிக்கு என் பாவங்கள் மீறுதலை அறிக்கை செய்து ஆண்டவரை சேவிக்க முன் வருவோமா? இந்த தேசத்துல அச்சம், இந்த தேசத்தில் இருக்கிற கொடுமை, இந்த தேசத்தில் இருக்கிற அக்கிரமம், இந்த தேசத்தில் இருக்கிற அநீதி, இந்த தேசத்தின் அழிவு காரணம் நான் இல்லாதபடிக்கு என்னவோ ஆண்டவர் பக்கமா திரும்ப முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவரை நாமும் தரிக்கப்பட்ட நீ உங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை தேடி தன் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்ப. அப்ப பரலோகத்தில் நான் பார்த்து தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன், இந்த தேசத்துக்கு அழிவை நீக்குவேன். நீங்கள் கடந்து வந்த பாதையில் இருந்த இன்னல்கள், இடர்பாடுகள் இனி தொடராத வரைக்கு உங்களை ஆண்டு ஒப்பு கொடுப்பீர்களா? சுவிசேஷம் பண்ணி அது அழகா சொல்றாரு. அவரை இயேசு பிரசவம் பண்ணுறாரு. 2 பேர் 3 பேர் போய் சொல்லியிருப்பாங்க. அப்பா வந்து உங்க அம்மா வந்துருக்காங்க, உங்க அண்ணன் வந்துருக்காரு, உங்க தங்கச்சி வந்தது, நீ போய் ஏசாமி துணை பண்ணி. அவர் திரும்பி சொல்றாரு, யாருமே யார் யார் என் சகோதரன், யார் என் சகோதரி என்ற ஒரு கேள்வியை கேட்டு மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியுமா இருக்கு. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்கள் 51 வாரம், அதுல ஒரு 5-6 வாரம், ஒரு 8-9 வாரங்கள் ஆலயத்தில் தொழுது கொள்ளும். அதன் பிறகு இப்போது 4-5 வாரங்களாக ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இறுதி ஓய்வு நாளில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எனக்கு வாழ வேண்டிய ஆண்டவரை மட்டுமே சேவிப்பேன் என்று தீர்மானம் எடுக்க முடியுமா? யோசுவாக தான் இருக்கிறார். பயணத்தின் இறுதி பாவம் தேர்வு கானான் தேசத்தில் எத்தனை போராட்டத்தின் பதில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
இந்த ஆண்டவரை சேவிக்க நீங்க முன் வருவீங்களா? இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். 2020 இறுதி ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம். என்னை முழுமையாக சேவிக்க முன் வருவாயா? ஆண்டவருடைய கிருபை மற்ற நடத்தில் தொடர்ந்து புதிய ஆண்டை துவங்க ஆண்டவர் நம்மோடு கொண்டிருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாள் குடும்ப ஆராதனையால் என் வாழ்வில கடந்து வந்த பாதையில செய்த நன்மையை நினைத்து நன்றி செலுத்தும் வாரமாய் ஆண்டவரே உங்களோடு சேர்ந்து ஒரு புதிய ஆண்டை துவங்குறதுக்கு ஆயத்தமாகிற ஒரு ஆண்டு வாரமாய் இந்த நாளை கொடுத்ததற்காக சொல்றோம். நீ கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பேசுது. தனித்தனியாய் குடும்பமாய் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை இது மேல் இறங்கட்டும். நல்ல சுகர் பலன் ஆரோக்கியம் தொடர்ந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கர்த்தர் அவர்களை கிருபை செய்ய வேண்டும் என்று மாட்டார்கள். உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து சொல்லி தொடர்ந்து உடைய பிள்ளையோடு பேசும். இயேசுவின் நாமத்தால் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில 79வது பாடல், தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேன் என்ற பாடலை பாடலாம். அப்பொழுது காணிக்கை செலுத்துகிறவர்கள் முன்னே வந்து செலுத்தப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடலின் இறுதி வரையில ஞான ஸ்தானத்திற்கென்று வந்திருக்கிறவர்கள் முன்னே வரும்படி கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெரிந்திய திருச்சபை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நம்மோடு இணைந்து தொழுது கொள்ள விருப்பம் தெரிந்திருக்கிற சகோதரனும் முன்னே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பக்கம் சகோதரனை கேட்டோம், இந்த பக்கம் குழந்தை கொண்டு வருகிற பெற்றோர்கள் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பாத்திவனை யோத கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே அன்னை மரே சுதனை வான்மீது அமிழ்ந்து கழுதவனை புல் மீது அமிழ்து கழுதவனை புல் மீது அமிழ்து கழுதவனை முன்னனை மீதுன்ன சின்ன குமாரனை முன்னனை மீதுன்ன சின்ன குமாரனை முன்னரை நூற்றலை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே தந்தை போதேந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும்
அடிமைத்தனத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீர். உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தையின் மேல் பொழிந்தள்ளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள் ஞானஸ்நானத்தின் மூலமாக சேர்க்கப்பட போகிற இக்குழந்தை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாக பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கலும் இவர்கள் உம்முடைய கிருபையின் எங்கள் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவில் தேவரீர் எங்களுக்கு அருளச் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மோடு தூய ஆவியோடு ஒரே கடவுளாக என்றென்றும் வீட்டு அரசாங்க அவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஞானஸ்தானத்திற்கென்று மத்திய ஆலயத்தினுடைய நாயருடைய கடிதத்தின் பேரில் பெத்தேல் ஆலயத்தில் உங்களுக்கு திருவிழாக்கு கொடுக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலும் சபைக்கு முன்பாக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு முழு மனதோடு பதில் சொல்லும்படி அன்போடு கேட்கிறோம். நீங்கள் பெற்றிருக்கிற இந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும் இக்குழந்தை கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்த்து நீங்கள் முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைக்கு இடர்கள் உண்டாக்காதபடிக்கு உடைய இல்லற வாழ்க்கை ஒழுங்காக நடத்த நீங்கள் முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தை பெரியவனாகி விசுவாசத்தில் திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுள் உண்மையாக சேவிக்க உலகத்தை செல்ல உதவியாக இருக்கும்படியும் பெரியவனான பிறகு திருச்சபையின் முழு அங்கத்தினராக திடப்படுத்துகிற பிறகு வரைக்கும் விசுவாசத்தில் வளர்த்து நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரைக்கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து தென்னிந்திய திருச்சபை இந்த சாக்கிரமங்களை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்தில் வருவதற்கு விருப்பம் தெரிவித்து வந்திருக்கின்ற திருவர் அருள் ஜான் அவருடைய மகனாகிய வினோ ஜான் அவர்கள் நான் கேட்கிற கேள்விக்கு முழு மனதோடு நீங்கள் பதில் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபை புரொட்டஸ்டன்டினுடைய முக்கிய சாக்கிரமங்கள் திருமுழுக்கு, திருவிருந்து, இந்த 2 சாக்கிரமங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் விக்கிரக ஆராதனைகளை, சுலப வழிபாடுகளை வெறுத்து ஆண்டோர் மீட்புமான இயேசு கிறிஸ்துவில நம்பிக்கை உடையவர்களாய் நீங்கள் உங்கள் விசுவாச வாழ்வில் வளர முயற்சி செய்வீர்களா? தென்னிந்திய திருச்சபை பெத்தேல் குடும்பத்தோடு இணைந்து அனுதினமும் ஆண்டுடைய வார்த்தையில் கேட்டு வளர நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? அப்படியானால் திருச்சபை மக்கள் யாவரும் எழுந்து நிற்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரைக்கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் சொல்லலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாக நம்மளாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாதத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிவராக இருந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் வந்து எழுந்தருளினார். அரமனது கேரி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசனை வீட்டிருக்கிறார். அவளுக்கு உயிரோரை மரித்தோரை நியாயத்திற்கவும் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த விசுவாசத்தில் நீங்கள் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறீர்களா? இந்த விசுவாசத்தின்படி நீங்கள் இந்த திருச்சபையின் ஐக்கியத்தில் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறீர்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் மத்தியிலும் இந்த குழந்தையோடும் இந்த சகோதரனையும் இணைந்து கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுகரமாக நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்க. கடவுள் ஒத்தாசையுடன் விசுவாசத்திலே நடப்போம். எங்கள் ஐக்கியத்திலே இவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற வண்ணமாக ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, திருமுழுக்கு கொடுக்கும்படியாக வைத்திருக்கிற இந்த தண்ணீரை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இது தூய்மைப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது, சுத்திகரிப்பதற்கு எங்களுக்கு அடையாளமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இது உங்களுடைய ஜீவ ஊற்று சுவாமி. இந்த தண்ணீர் மூலமாய் இந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது இதை சுத்திகரிங்க, புதுப்பிங்க,
புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை இந்த குழந்தை பெற்று வளர உம்முடைய அன்பில் ஐக்கியத்தில் உறவுகளை வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த குழந்தைக்கு ஜோனா லியோ என்று பெயர். ஜோனா லியோ பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் மந்தை ஆகிய திருச்சபையை சேர்த்துக் கொண்டு நெற்றிலே சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ அறிகிற ஒருபோதும் வைக்கப்படாமல் ஒரு வாழ்நாள் முழுது கிறிஸ்துவின் உண்மையில தொடராக நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் உனக்கு அருள் புரிவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி சமாதானம், சந்தோஷம் இந்த குழந்தையை கிறிஸ்துவுக்கு என்று வளர்ப்பதற்கு சில வசதிகள் ஆண்டவர்கள் தருவாராக. மாறன் பரிசுத்தாவி ஆகிய நாமத்தினாலே சௌரிக்காய் ஜெபிக்கிறேன். வினோத் ஜான் அவர்கள் திருச்சபைக்கு முன்பாக தேவ சமூகத்தில் தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்து தென்னிந்திய திருச்சபையின் அங்கத்தினராக ஆண்டவரே உம்முடைய ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு திருவிருந்தில் பங்கு கொண்டு எங்களுடைய திருச்சபையின் ஐக்கியத்தில் விசுவாசம் வளர வாக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குறுதியில் உறுதிப்பாட்டில் தொடர்ந்து ஆண்டவர் வளரவும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து நாமத்தை மையப்படுத்தும் இந்த நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபை மக்களுக்கு அறிவிப்பு. அருமையான சகோதரன் வினோத் ஜான் அவர்கள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை வேறொரு பேராயும் பெத்தேல் திருச்சபையின் அங்கத்தினராக இன்று இணைக்கப்படுகிறார்கள் என்பதை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்கள். நேரம் நமக்கு அதிகமாகிடுச்சு. ஆனாலும் திருமதி ஐரன் எட்வர்ட் ஆண்டி அவங்க ஆலயத்துக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி. கடந்த மாதங்களில் அவர்கள் பல சிரமத்தின் மத்தியில், பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பிழைத்தது அது ஆச்சரியம். அவர்கள் நீண்ட நேரம் சாட்சி நீங்கள் உட்காந்து 2 நிமிஷம் ஆண்டவரை சாட்சி சொல்லி மையப்படுத்தும்படி கேட்டு அங்கே நின்று சொன்னாலும் பரவாயில்ல. 3 நிமிடத்தில் சொல்லுங்க. அங்கே பக்கத்தில் நில்லுப்பா. என்னுடைய கணவரை இறந்து விட்டார். அவர் உயிரோடு இருக்கும்போதே நான் விழுந்து கால் ஒடிஞ்சு ஆப்ரேஷன் ஆனது. அதுக்கப்புறம் அவர் நினைவு தப்பி இருப்பார். நாங்கள் இருவரும் வேறு அறைகள் இருந்தாலும் என்னை கூப்பிடுவார். நான் போய் அவரை பார்ப்பேன். என்னால் அதிகமாக உதவி செய்ய முடியாது. இருந்தாலும் அவர் சாகும்போது பக்கத்து பெட்டிலே இருந்தோம். அவர் இருந்து விட்டால் நான் பிழைத்து கொண்டேன். அதுக்கப்புறம் நான் 1 மாதம் கழித்து கீழே பாத்ரூம்லேயே விழுந்து முதுகெலும்பு கிராக் விழுந்து போய்விட்டது. சரியாக எனக்கு நடக்க முடியாது. அப்பொழுது டாக்டர் சொன்னார்கள், நீங்கள் சூரிய வெளிச்சத்திலே 1/2 மணி நேரம் இருந்தால் உங்களுக்கு பலம் வரும், சூரிய வெளிச்சம் நல்லது, டி வைட்டமின் கிடைக்கும் என்று. ஆனால் நான் நேற்று என்னுடைய வீட்டிலே தோட்டத்திலே இன்னொரு கேட் இருக்கிறது, அதில் உட்காந்து சேரில் உட்கார்ந்து சுத்தம் பண்ணுமா அப்படின்னு என்று சொன்னேன். வேலை செய்யும். அதில் நான் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டே சுத்தம் பண்ணிடுறேன். மாமரம் 2 பிளந்து விட்டது காற்றிலே.
அதை வெட்டி போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அதை சுத்தம் பண்ண போவது அப்பொழுது 2 தடவை அடித்தாள். நான் பேசாமல் தான் உட்கார்ந்திருந்தேன். அவள் என் பக்கத்திலே ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தாள். உட்கார்ந்து உளறிக்கிட்டே இருந்தாள். ஏன் நான் உளறேன்னு கேட்டேன். அவளுக்கு சொல்லவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு பாம்புன்னு சத்தம் போட்டாள். எங்கே எங்கே என்று கேட்டு, இதோ இருக்கிறதேம்மா, உங்கள் பக்கத்திலே இருக்கிறதே என்றாள். எனக்கு ஒன்றும் ஓடவில்லை. பக்கத்திலே இருந்தால் எனக்கு எந்திரிச்சு ஓட முடியாது, நடக்க முடியாது. எங்கள் நாய் போய் எனக்கு பக்கத்தில் இருந்தது, போய் முதுகிலை கடித்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்படியே கடிக்க போகுதேன்னு பாம்பு ஒரு பக்கம் விட்டு விட்டு 3 தடவை நடந்து ஓடினேன். எல்லோரும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்தம் போடு. யாராவது வாங்குவேன் முதலுக்கென்று வேலை செய்வர்கள் கத்தினார்கள். அங்கே யாரும் இல்லை, ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போய்விட்டு அந்த பாம்பு நானாக கராச்சி போய் திரும்ப பெரிய கேட்டு ஓடி போய்விட்டேன். அங்கே சின்ன குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது. என்ன செய்வது? மேலே இருந்து ஒரு ஆட்சி பார்த்துட்டு, ஐயோ அங்கே போகிறது, அங்கே சின்ன குழந்தை இருக்கிறது. எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, யாருமே இந்த தெருவில். கர்த்தர் தான் எங்களை காப்பாற்றினார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு காலையிலே சாம் செல்லத்துறையுடைய மகன் சொன்னார், 2020 நமக்கு கஷ்டம் இருந்தது, ஆனால் கர்த்தர் நம்மளை நன்மையாக காப்பாற்றி வந்திருக்கிறார். ஆனால் நம் கர்த்தர் செய்த நன்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நான் மனதில் நினைத்தேன், இன்று நான் கோயிலுக்கு போனால் ஐயா எனக்கு உத்தரவு கொடுத்தால் நான் இந்த சாட்சி சொல்லுவேன் என்று சொன்னேன். ஐயா எனக்கு உத்தரவு கொடுத்தார்கள், மூப்பர்களும் உத்தரவு கொடுத்தார்கள். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். எல்லாத்தையும் தேங்க்யூ. நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து தரும்படி நாங்கள் சபையாளர்கள் தொடர்ந்து உங்களுக்கு அதை ஜெபம் பண்ணுவோம். இப்போ திருச்சபைக்கு பொருளாளர்கள் அறிவிப்பு செய்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையார் அனைவருக்கும் என்னுடைய அன்பான தோற்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 31/12/2020 வியாழக்கிழமை அன்று இரவு 11:15 மணிக்கு விழிப்பு ஆராதனை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 1/1/2021 புத்தாண்டின் வழிபாடு ஆராதனை காலை 8:30 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழை மக்களுக்கு புடவைகள் வழங்க விரும்புவோர் அடுத்த வருகின்ற ஆராதனையில் வழங்க என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய ஆராதனையில் கூட ஞானஸ்தானின் மூலமாக கிறிஸ்துவின் மத்தியில் சேர்க்கப்பட்ட குழந்தை ஜோனா டியோ குழந்தையை திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். குறிப்பாக அந்த பெற்றோர்களையும் திருச்சபை சார்பாக வாழ்த்துகிறோம். நமது ஆலயத்தில் சுற்றியுள்ள நடப்பாதையையும் ஆற்றில் உள்ள அந்த பால்சீலிங்கையும் சரி செய்ய வேண்டும் என்று குருசேகர் கோயில் கேட்டுக்கொண்டார். அதன்படி குருசேகர் குழு உறுப்பினர் திரு ஹென்றி ப்ரௌன் அவர்கள் ரூபாய் 7,000-ம், திரு ராஜ்குமார் அவர்கள் 5,000-ம், திருமதி ரேச்சல் கிருபாகரன் அவர்கள் 500 ரூபாயும் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அவரது திருச்சபை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வாரங்களில் நடைபெற்ற ஆராதனையில் காணிக்கை விவரம் பின்வருமாறு: 20/12/2020 8 மணி ஆராதனையில் மாசந்த காணிக்கை 34,100, தோத்திரை காணிக்கை 1,600, ஆண்களுக்கு சொந்தம் 1,550, பெண்களுக்கு சொந்தம் 1,720, வாலிபரைக்கு சொந்தம் 500, ஆலய கட்டிட நிதி 2,000, ஓய்வு நாள் பள்ளி 620, பேராயர் விருது 1,420, நலிந்து 20, ஆராதனை காணிக்கை 3,085, கல்வி நிதி காணிக்கை 2,370, வெண் கிறிஸ்துமஸ் உரை காணிக்கை 1,750, வருடாந்திர குடும்ப நன்றி காணிக்கை 1,700, இசையுலா காணிக்கை 100. பெயர் குறிப்பிடாமல்
பொறுத்துணையாக கொடுத்த ஒரு கவர் காணிக்கை 15,600. ஆக மொத்தம் 70,805. இரண்டாம் காணிக்கை தோத்திர காணிக்கை 1000 ரூபாய், பிறந்தநாள் காணிக்கை 500, திருமண நாள் காணிக்கை 200, ஆராதனை காணிக்கை 3780, சுயவேற்பு உண்டியல் காணிக்கை 200, தியாக நன்றி படையல் காணிக்கை 2000, நன்றி காணிக்கை 15,500. ஆக மொத்தம் 18,380. 22/12/20 6:30 மாலை 6:30 நடைபெற்ற ஆராதனை விவரம். மாசுந்த காணிக்கை 8000, தோத்திர காணிக்கை 210, ஆண்களை சங்கம் 10, பெண்களை சங்கம் 10, வாலிபரை சங்கம் 10, புதிய ஆடை கட்டிட 10, ஓய்வு நாள் 10, பேராயர் விருது 10, நலிந்தோர் நலநிதி 10, குருத்துவ பணியாளர் 10, திருமண ஓலை காணிக்கை 700, ஆராதனை காணிக்கை 1575, வெண் கிறிஸ்துமஸ் உரை காணிக்கை 100, வருடாந்திர குடும்ப நன்றி காணிக்கை 500, இசை உலா காணிக்கை 100. ஆக மொத்தம் 11,275. 25/12/2020 5 மணி கிறிஸ்துமஸ் ஆராதனை காணிக்கை. மாசுந்த காணிக்கை 34,030, தோத்திர காணிக்கை 6,650, ஆண்களுக்கு சங்கம் 2,540, பெண்களுக்கு சங்கம் 3,830, வாலிபரைக்கு சங்கம் 5,470, புதிய ஆலை கட்டிட 1,140, ஓய்வு நாள் பள்ளி 1,140, பேராயர் விருதுநிதி 1,005, நலிந்தோர் 2,505, 20 கல்விநிதி காணிக்கை 1,115, வெண் கிறிஸ்துமஸ் உரை காணிக்கை 4,110, இசைவுலா கவர் காணிக்கை 8,300, வருடாந்த காணிக்கை 5,400. ஆக மொத்தம் 92,210. இரண்டாம் காணிக்கை தோத்திர காணிக்கை 1000 ரூபாய், ஆராதனை காணிக்கை 36,705. ஆக மொத்தம் 37,705. 9 மணி ஆராதனை. மாதசந்த காணிக்கை 19,800, தோத்திர காணிக்கை 390, ஆண்களை சங்கம் 140, பெண்களை சங்கம் 240, வாலிபரை சங்கம் 140, புதிய ஆடை கட்டிநிதி 140, ஓய்வு நாள் பள்ளி 140, பேராயர் விருது 140, நலிந்தோர் நலநிதி 4,940, குருத்துவ பணியாளர் 140, வெண் கிறிஸ்துமஸ் உரை காணிக்கை 2,150, இசை உலா கவர் காணிக்கை 4,800, வருடாந்திர குடும்ப நன்றி காணிக்கை 3,850, ஆராதனை காணிக்கை 8,350. ஆக மொத்தம் 45,860. இரண்டாம் காணிக்கை திருமண கட்டணம் 6,000, ஆராதனை காணிக்கை 12,180. ஆக மொத்தம் 18,180. திருச்சபைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆராதனை முடிந்ததும் துரிதமாக ஆலயத்தை விட்டு தன்னுடைய இல்லங்களுக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி. அறிவிப்பை தொடர்ந்து பொருள் சொன்னது போல உங்கள் இல்லங்களில் 3 கவர்கள் கொடுத்து வந்திருக்கிறோம். நம்முடைய திருச்சபை கோயிலுக்குள்ள செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயிட் கிறிஸ்மஸ் கவர், இந்த வருடத்துக்கான தேங்க்ஸ்கிவிங் சிறப்பு காணிக்கை, புத்தாண்டு காணிக்கை, அதைவிட இந்த வருடம் இசை விழா இல்லங்களுக்கு வரலாம் அந்த கவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவரையும் மேற்கொண்டு நீங்கள் இந்த நாட்களில் ஒரு புத்தாண்டு ஆராதனை கொண்டு வந்து செலுத்தக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருடத்தின் துவக்கத்திலிருந்து சொல்லிடுவோம். ஒரு 2 மாதம் சொன்னோம், கடந்த வாரங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்திற்குரிய மாதாந்திர காணிக்கைகள் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். கொடுக்க தவறினவர்கள் 31ஆம் இந்த வருடத்தின் இறுதி ஆராதனை, அந்த ஆராதனை வலையில் நீங்கள் கொண்டு வந்து செலுத்தக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற நடைபாதை அது பழுதடைந்திருப்பதனால அதை கட்டிருக்கிறோம். முன்னாடி ஒரு தொங்கல், இங்கே ஆழ்கடலில் ஃபால்ஸ் நடுவில் ஒரு தொங்கல் தேவைப்படுகிறது. திருச்சபையால் அதுக்கான செப்பியங்கள் அதை நீங்கள் கொடுக்க முன் வந்தால் அது நல்லாயிருக்கும். சமம் பண்ண பெருசாக இன்னும் அதை வாங்கி வைக்கணும்னு சொல்கிறது. ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன ஒரு பொங்கல் இருந்தால் போதும். ஏனென்றால் போன தடவை போட்டிருப்பது 150 கிலோ உள்ள அது பொங்கல். அது நாங்கள் இங்கேருந்து சுத்தம் பண்ணிவிட்டு அப்படி போய் நின்னோம். அது இங்கே விழுது, அது மேலே விழுல ஆண்டவர் திருவியாய் காத்துக்கொள்ளும். அதை தான் இப்போ இந்த பாசம்லாம்
பரிசுத்தப்படியாக நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பல மண்டலங்களில் இருந்து எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, விசித்த பரமண்டலே செய்யப்படுவது போதிலும் செய்யப்படுவதாக. அன்றில் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்காக எங்கள் விரோதமாய் குற்றம் சேர்த்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீர்த்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு நம்மை குடும்பங்களும் என்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது நமக்கு அறிவிப்பு வருமானால் இரவு ஆராதனை இருக்கக்கூடாது என்று அது நீங்க திருச்சபையார் அதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படி எந்த அறிவிப்பும் வரவில்லை என்றால் நம்ம ஆயத்தப்படுத்தப்பட்டபடி இரவு 31ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு நம்முடைய இந்த வருடத்துக்குரிய ஆராதனையும் தொடர்ந்து புத்தாண்டு ஆராதனை இருக்கும். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் ஆண்டவர் பெரியவர்